under the boughs where the shadows play. The wind hums song. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதை கிளிக் பண்ணி பார்க்க வந்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ஒரு க்ளீனிங் vlog தான். இது என்னோடய கிச்சனில் இருக்க பெரிய கபோர்டு. அந்த கபோர்டு க்ளீன் பண்ண போகிறேன் தான். இதை க்ளீன் பண்ணும்போது நான் எப்படி இவ்வளோ திங்ஸை சேர்த்தேன், இதில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன். என் கிச்சனில் யூஸ்வலாக நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது ஒரு 5-6 திங்ஸ் தான். ஒன்று சாப்பாடு செய்கிறதுக்கு, குழம்பு செய்கிறதுக்கு, அந்த சைட் டிஷ்ஷஸ்லாம் செய்கிறதுக்கு, பால், அது மாதிரி தான். பட் ஆனால் அதை தவிர்த்து என்கிட்ட எவ்வளோ பாத்திரம் அன்வான்டாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நான் இப்போ சேர்த்ததில்ல, பல வருஷத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் சேர்த்தே எனக்கு 15 இயர்ஸ் ஆகுது. நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ வாங்கின திங்ஸும் தான். நான் நிறைய திங்ஸ் வாங்கி இதில் யூஸே பண்ணதில்லை. நான் இப்போ இந்த க்ளீன் பண்ணும்போதே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதில் எவ்வளோ திங்ஸ் நானே இன்றைக்கி தான் என்கிட்ட இருக்குதுன்றதையே பார்க்குறேன். ஏன்னா நான் வாங்கி வச்சதையும் மறந்துட்டுருக்கேன். சிலதில் பல நாள் யூஸ் பண்ணாமல் அந்த பாக்ஸ்லேயே அப்படியே ஃபிக்ஸ் ஆகி அமுங்கி போயிட்டுருக்கு. இந்த வருஷமும் நம்ம டிஃபன் பாக்ஸ் பசங்களுக்கெல்லாம் நிறைய வாங்கினேன். இன்றைக்கி க்ளீன் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அதிலே ஒரு 4-5 புது டப்பர் வேரெல்லாம் அப்படியே இருக்குதுன்னு. இதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். டெய்லியும் நான் இங்கேருந்து திங்ஸ் பெருசாக எடுக்க மாட்டேன். டிஃபன் பாக்ஸஸ் மட்டும்தான் அங்கே அடுக்குவேன், அங்கேருந்து எடுப்பேன். அதை தவிர்த்து இந்த கெட்டில்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு எடுப்பேன். நம்ம திங்ஸ் நிறைய வாங்கி வைப்போம். நான் கடைக்கு போகும்போது யூஸ்வலாக அங்கே ஏதாச்சும் திங்ஸ் அழகாக இருந்ததுன்னா அதை வாங்கிடுவேன். வாங்கிட்டு அதுக்கு ஒரு நாள் தேடுவேன், என்றைக்கு யூஸ் பண்ணலாம் அது மாதிரின்னு. யூஸ் பண்ணும்போது ஒரு 2 டைம்ஸ் ரொம்ப ஆசையாக எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அது மாதிரி இதெல்லாம் சொல்லிவிட்டு யூஸ் பண்ணாமல் எடுத்துருவேன். இது பால் பாத்திரம். இது மாதிரி என்கிட்ட 5-6 இருக்குது. பட் நம்பவே மாட்டீங்க, நான் ரெகுலராக டீ போடுற பாத்திரம் அதில் புடி கூட இல்லாமல் உடஞ்சி போய் தான் இருக்கும். அதை தான் யூஸ் பண்ணி டீ போடுவேன். இது அங்கே முன்னாடியே தான் அடுக்கி வச்சுருக்கேன். பட் ஒரு நாளும் எடுத்து போட்டதே இல்லை. இந்த இது பார்பிக்யூ பண்ணுற டிஷ்ஷு. பட் ஆனால் இது வாங்கி 15 இயர்ஸ் ஆகுது. ஸ்டில் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஒரு சாலிடாக 5-6 டைம் யூஸ் பண்ணியிருப்பேன். அதோட யூஸ் பண்ணுறதே கிடையாது. இது ஆனால் நான் வெளிநாட்டில் இருக்கும்போது வாங்கினது. நல்லாயிருக்கு. இன்னும் ட்ராவல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 ஊரும் மாறிட்டோம். பட் ஸ்டில் நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதில்ல. அதில் சாண்ட்விச் மேக்கர் இருக்குது, அது எல்லாமே இருக்குது. பட் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஏதாச்சும் ஒன்று தோணும்போது இன்னிலேருந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ப்ரெட் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்லாம் கேட்டால் வாங்கிடுறது போய். பட் ஆனால் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இப்போலாம் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா தேவையில்லாமல் பொருளை காசு கொடுத்து வாங்கி அதை யூஸ் பண்ணாமல் வச்சுக்கணும் ஒன்று. ரெண்டாவது அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரெகுலராக க்ளீன் பண்ணி அது ஒரு டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் இப்போலாம் பொருள் வாங்குறத நிப்பாட்டிட்டேன். நிறைய செராமிக்ஸ் பாத்திரம் நான் மும்பையில் இருக்கும்போது வாங்கினேன். அங்கே ஐக்கியா இருக்கும். அங்கே போயிட்டு அந்த செராமிக் திங்ஸு, அந்த பிளேட், அங்கே அது மாதிரி ஒரு செட்டு வாங்கி வச்சுருந்தேன். அதில் நிறைய ட்ராவல் பண்ணி ஊர் மாறினதுலலாம் உடஞ்சி போயிடுச்சு. ரிமைனிங் இருக்கிறது அதுதான். ஹாட் பாக்ஸஸும் நிறைய அடுக்கி வச்சுருப்பேன். பட் எதுவுமே யூஸ் பண்ணுறதே கிடையாது. அப்படியே சமைக்கிறதே எடுத்து சாப்பிட்றது அப்படி தான். யூஸ்வலாக எனக்கு ஒரு பெரிய பேட் ஹேபிட் இருக்குது. நான் இப்போ இன்றைக்கி வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் ஏதாச்சும் நான் வாங்க போனேன்னா நிறைய ரிவ்யூஸ் பார்த்துட்டு இதுதான் வாங்க போகணும், இது வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி தான் கடைக்கு போவேன். பட் அங்கே போயிட்டு அந்த சேல்ஸ்மேனுக்கு நம்ம மைண்ட் அப்படியே கன்ஃப்யூஸ் பண்ணி இது நல்லாயிருக்கு அது இதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் அதை வாங்கிடுவேன். அது எனக்கு ஒரு பெரிய பேட் ஹேபிட். அது வீட்டுக்கு ஐயோ நான் ஒன்று நினச்சிட்டு போனேன், இது வாங்கிட்டேன், இது எனக்கு கலரும் பிடிக்கல, அதுவும் பிடிக்கலன்னு புலம்பிகிட்டே இருப்பேன் அந்த பொருள் எனக்கு பழக்கமாகிற வரைக்கும். இதெல்லாம் நான் நிறைய வருஷம் ஷாப்பிங்கில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். எவ்வளோ திங்ஸ் இது வேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். யூஸ்வலாக நான் ஒரு ரேக்காக தான் க்ளீன் பண்ணுவேன். எல்லாத்தையும் எடுத்து தரையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அலம்பி அடுக்கி வைக்கிற பழக்கம் அது மாதிரி எனக்கு கிடையாது. ஒன்று ஃபுல்லாக அடுக்கிடுவேன். அதில் ஏதாச்சும் ஒரு பொருள் யூஸ் பண்ணுறதுக்கு தேவைன்னா எடுத்து வச்சுப்பேன். பட் இல்லாததை தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். அதில் ஏதாச்சும் வாஷ் பண்ண வேண்டியது ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னா அதை பார்த்து வச்சுப்பேன். பார்த்து வச்சுக்கிட்டு நான் டெய்லியும் சாமான் தேய்க்கும்போது அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அதை அடுக்கிடுவேன். அது மாதிரி தான் பண்ணுவேன்.
ஒரேடியாக எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் அடுக்கி வச்சு அது மாதிரி பண்ணுறது எனக்கு பெரிய வேலையாக தெரியும். ஏன்னா பசங்களை நான் தான் ஸ்கூலுக்கு விடுவேன், திருப்பி கூப்பிட்டு வந்துட்டு அவங்கள கிளப்பி திருப்பி டியூஷன் கூப்பிட்டு போகிறது அது பெரிய வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்கம்ப்ளீட் வேலையாக வேறு ஆகிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன், ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணுவேன். அப்புறம் அழுக்காக இருக்க பாத்திரத்தை நான் டே டு டே லைஃப்பில் பாத்திரம் தேய்க்கும் போது எடுத்து தேய்ச்சி அடுக்கி வச்சுருவேன். அது மாதிரி தான் பண்ணுது. இதில் நிறைய திங்ஸ் வந்து வேண்டான்னு நான் எடுத்து போட்டுட்டேன் இந்த வாட்டியும். யூஸ்வலாக எங்கள் அம்மா வருவாங்க, அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருவேன். அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்காச்சும் கொடுத்துருவாங்க. இல்லை எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அம்மாவுக்கும் சம்டைம்ஸ் சில திங்ஸ்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருவேன். பட் இப்போலாம் வந்து நான் செலக்டடாக எல்லாத்தையும் கொடுத்துடக்கூடாது, ஏதாச்சும் நம்ம ஞாபகமாக வச்சுக்கணுன்னு வச்சுருக்க திங்ஸ் தான். முக்கால்வாசி திங்ஸ் வந்து மேலே அந்த இந்த கபோர்டு இல்லாமல் மேலே அந்த பரணை இருக்குது பார்த்தீங்களா, அதில் நிறைய திங்ஸ் இருக்குது. அதுக்கும் எல்லாம் 15 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. இங்கே இருக்க திங்ஸுக்கும் இருக்கும் நிறைய வருஷங்கள். ஸோ ஏதாச்சும் நம்ம ஞாபகமாக வச்சுக்கணுமேன்னு சொல்லிவிட்டு அப்படியே வச்சுட்டு மெயின்டைன் பண்ணுறது தான். இந்த கிரைண்டர் இருக்குது. இந்த கிரைண்டர் என் பொண்ணுக்கு இப்போ 15 இயர்ஸ் ஆகுது. அந்த கிரைண்டர் வாங்கியும் 15 இயர்ஸ் ஆகுது. பட் இப்போல்லாம் தான் மாவு ரெடிமேடாக வருது பார்த்தீங்களா, அது மாதிரி நான் வாங்கி யூஸ் பண்ணுற சோம்பேறி. அதனால வந்து அந்த கிரைண்டர் யூஸ் பண்ணுறதே இல்லை. பட் தேங்க்ஃபுல்லி அப்போ வர ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா ஒர்க் பண்ணுது. அப்படி இப்போ போட்டாலும் அது நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும், கிரைண்டும் பண்ணும். பட் எடுத்து யூஸ் பண்ண முடியாததுனால அது அப்படியே அங்கே இருக்குது. பட் அப்போ வாங்கின திங்ஸ் எல்லாம், இந்த குக்கர் இந்த இதெல்லாம் வந்து நான் அப்போ வாங்கினது இவ்வளோ நாள் இருக்குது. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் நல்ல பிராண்டட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் பாத்திரம்லாம் கூட வாங்குகிறேன். பட் அதெல்லாம் அப்படியே வச்சுருக்கும்போது என்ன ஆகுது, விரிசல் விட்டு உடஞ்சி போயிடுது. அதனால் அவ்வளோ வேர்த்தாக இல்லை. இந்த வேலையை நான் ஆரம்பித்தது வந்து ஒரு 11:30 இருக்கும். பட் முடிக்கும் போதே வந்து 2:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய கபோர்டை க்ளீன் பண்ணி நான் அடுக்கி வச்சேன். உங்களுக்கும் இந்த க்ளீனிங் vlog பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனல்